வயலூரில் ஓம் என்ற நாவில் எழுதி திருப்புகழ் பாட வைத்த முருகப்பெருமான் இந்த விராலிமலை தலத்தில்தான் அருணகிரிநாதனுக்கு அஷ்டமா சித்தி வழங்கியுள்ளார். கரிபுராரி காபாரே திரிபுராரி தீயாடி கையிலையாளி காபாலி கழையோனி கரவுதாசனாச்சாரி பரசுபாணி பானாளி கனமுடாடி காயோகி சிவயோகி பரமயோகி மாயோகி பரியராஜடாசூடி பகொரநாத மாஞானி பசுவேரி பரதமாடி கானாடி பரவயோதிகாதீத பரமஞான ஊர்பூத அருளாயோ ஓ சுருதியாடி தாத்தாவே வெறுவியோட மூதேவி துரக கோப மீதோடி வடமேறு சுழல வேலை தீமூள அழுதளாவி வாய்ப்பாரி சுரதினோடு சூர்மாள உலகேழும் திகிரி மாதிராவார திகிரி சாய வேதாள திரளினோடு பாரோடு கழுகாட செருவினாடு வாணிப கருணை மேறு வேபார திருவிராலி யூர்மேவு பேரு மாளே ஏ பரதமாடி கானாடி பரவயோதி காதீத பரமஞான ஊர்வூத அருளாயோ ஓ திருவிராலியூர்மேவு பெருமாளே. மாலாசை கோபமோயாதே நாளும் மாயாவிகார் வழியே செல்மா பாவி காளி தானே நுநாத மாதா பிதாவும் இனி நீயே நாலான வேத நூல் ஆகம் ஆதி நான் ஓதினேனும் இலை வினை நாள் போய் விடாமல் ஆறாறு மீதி ஞானோபதேசம் அருள்வாயே பாலா கலார ஆமோதலேப பாடீரவாக அணிமீதே பாதாள பூமி ஆதாரமீன பாணிய மேலை வயலூரா வேலா விராலி வாழ்வே சமூக வேதாள பூத பதிசேயே வேலா விராலி வாழ்வே சமூக வேதாள பூத பதிசேயே வீரா கடோர சூராரியே செய்வேளே சுரேச பெருமாளே நாலான வேத நூல் ஆக்கம் ஆதி நான் ஓதினேனும் இலை வினை நாள் போய் விடாமல் ஆறாறு மீதி ஞானோபதேசம் அருள்வாயே வேலா விராலி வாழ்வே வேலா விராலி வாழ்வே. விராலிமலை முருகன் கோயில். இம்மலையின் புராண பெயர் சொர்ண விராலியங்கிரி. மூலவர் சண்முகநாதர், ஆறுமுகம். முருகர் மயில் மீது வீற்றிருக்கிறார். இந்த மயில் தெற்கு பார்த்திருப்பதால் இதற்கு அசுர மயில் என்று பெயர். அம்மன் வள்ளி மற்றும் தெய்வானை. தலமரம் விராலி செடி, காசி வில்வம். தீர்த்தம் சரவண பொய்கை நாகதீர்த்தம்.
நாகதீர்த்தம் நடுவே நாகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. முருகரின் வாகனமான மயில்கள் அதிகமாக நடமாடும் கோயில் இது. இம்மலையில்தான் பரகாய பிரவேசம் என்னும் சித்தியை அருணகிரிநாதருக்கும் பெம்மான் வழங்கியதாக புராணம் உண்டு. கொடாதவனையே புகழ்ந்து குபேரனெனவே மொழிந்து குலாவி அவமே திரிந்து பூவி மீதே எடாத சுமையே சுமந்து எண்ணாத கலியால் வெளிந்து எல்லா வறுமை தீர அன்று அருள் பேனே சுடாத தனமான கொங்கைகளா இதயமே மயங்கி சுகாதர மதா ஒழுங்கி ஒழுகாமல் கெடாத தவமே மறைந்து கிலேச மதுவே மிகுந்து கிலாத உடலாவினொந்து அடியா முன் தொடாய் வரலியே நீ என்ற சொல்லாகியது வரும் சொல்லே உலக மீனும் அம்பை அருள்பாலா நடாத சுழி மூலவிந்து நடாவி விளைஞான நம்ப போமணி சமான துங்க வடிவேலா படாத குளிர் சோலையண்டம் அளாவியுய வாய் வளர்ந்து பசேல் என தழைந்து திடமேதான் விடாது மழை மாறி சிந்த அநேக மலர்வாவி பொங்கு விராலி மலை மீது கந்த பெருமாளே தொடாய் மரலியே நீ என்று சொல்லாகியது நாவரும் கொள் சொல்லேல் உலகமீனும் அம்பை அருள்பாலா விராலி மலை மீது கந்த பெருமாளே இலாபமில் பொலாவுரை சொல்லாமன தபோதன இயாவரும் இராவு பகல் அடியேனை இராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமும் இலான் இவனுமா புருஷ ஏனைய चलाब अमलाकर ससीधर वितारण सदा शिव मगेश्वर सकल लोक चराचर व्यापक परापर मनोलय समाधि अनुभूति पेर निनैवाये नीलाविरि नीलामति इलातव नीलाचन नियाय परिपाल अरनति सूडी निचाचर कुलाधिपति रावण पुयारिड निरामय सरोरुकर अरुள்பாலா விலாசுகவலாரின் உலாசவிதவாகவ வியாதர்கள் வினோத மகள் மணவாளா வீராவு வயலார்புரி சிராமலை பிரான்மலை விராலி மலை மீதிலுரை பெருமாளே कलाब अमलाकर ससीधर वितारण सदा शिव महेश्वर सकल लोक
சராச்சர வியாபக பராபரமனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே. விராலி மலை மீதிலுரை பெருமாளே சமாதி அனுபூதி பெற நினைவாயே. சமாதி அனுபூதி பெற நினைவாயே. சமாதி அனுபூதி பெற நினைவாயே. தற்போது கோவில் இருக்கும் இடத்தில் குரா மரம் ஒன்று இருந்ததாகவும் வேடன் ஒருவன் துரத்தி வந்த வேங்கை அக்குரா மரத்தினுள் மறைந்து விட்டதாகவும் அவ்விடமே ஆறுமுகனாரின் உறைவிடமாக கொண்டு வழிபடத் துவங்கியதாகவும் கூறுவர். முனிவர்களும் சித்தர்களுமே அக்குரா மர அடியில் தவமேற்றி வந்தனர் என்றும் கூறுவதுண்டு. வசிஷ்டரும் அவர் தம் இல்லால் அருந்ததியும் தமது சாபம் நீங்க இத்தலத்தில் தவமிருந்தனர். பிள்ளை செல்வம் வேண்டுவோருக்கு நேர்த்திக்கடன் கழிக்கும் பழக்கம் இங்கு உள்ளது. பிள்ளை பிறந்ததும் அதை ஆறுமுகனாரிடமே அவரது பிள்ளையாக கொடுத்துவிட்டு பிறகு பிள்ளையின் உறவினர்கள் ஆறுமுகனாருக்கு தவிட்டை கொடுத்து பிள்ளையை பெற்று செல்லும் சடங்கு இங்கு பிரபலமானது. எந்த ஒரு முருகன் கோயிலிலும் அல்லாத ஒரு விசித்திர வழக்கம். சுருட்டை நிவேதனமாக படைக்கும் பழக்கம் ஒன்று இக்கோயிலில் உண்டு. இதற்கு பின்னால் ஒரு கதையும் உண்டு. சூறாவளி காற்றிலும் வெள்ளத்திலும் துன்புற்று வீடு செல்ல இயலாது கருப்புமுத்து என்னும் அடியவர் நிற்கையில் அருகையில் மற்றொருவர் குளிரில் நடுங்கி நிற்பதைக் கண்டு குளிருக்கு இதமாக இருக்கட்டும் என்று சுருட்டு ஒன்றை கொடுத்தாராம். பின்னர் இருவருமாக ஆற்றை கடந்து செல்கையில் அவர் காணாமற் போய்விட்டது கண்டு வியப்புற்ற கருப்பமுத்து கோயிலை அடைந்ததும் அங்கு முருகனாருக்கு முன்னர் சுருட்டு இருப்பதைக் கண்டு தம்மிடம் சுருட்டு பெற்றவர் எம்பிரானே என உணர்ந்தார் எனவும் அன்று முதல் சுருட்டு படைக்கும் பழக்கம் உருவானதாகவும் கூறுவர். ஒருமுறை மன்னர் இதற்கு தடையிடவும் பெம்மான் அவர் கனவில் தோன்றி சுருட்டு நிவேதனம் பிறர் துன்பம் கண்டு அன்பை வளர்க்கும் குறியீடுதான் எனவும் புகைப்பழக்கத்தை ஊக்குவிப்பது அல்ல எனவும் கூறியதாகவும் மன்னர் தமது தடையை நீக்கிக் கொண்டதாகவும் கூறுவர். விராலிமலை சண்முகநாதர் கோயிலில் நாரதர் உற்சவராக இருக்கிறார். பிரம்மாவின் ஆணவத்தை அடக்குவதற்காக சிவன் அவரது ஒரு தலையை கொய்தார். அப்போது நாரதர் தன் தந்தை எந்த தவறும் செய்யவில்லை என்று சிவனிடம் வாதிட்டார். இதனால் அவர் சிவநிந்தனைக்கு ஆளானார். அவரது தம்புராவும் வளைந்தது. எனவே இத்தலத்தில் முருகப்பெருமானை வணங்கி விமோசனம் பெற்றார். இதன் அடிப்படையில் இங்கு நாரதர் உற்சவராக இருக்கிறார். இவரது தம்புரா வளைந்து காணப்படுகிறது. கோயில் திருவிழாவின் போது சுவாமி முன்பாக இவரும் உலா செல்வது சிறப்பு. திருவண்ணாமலைக்கு ஈடாக ஏராளமான ஞான சித்தர்கள் தவம் செய்த மலை. அருணகிரிநாதரை தடுத்தாட்கொண்ட முருகப்பெருமான் அவருக்கு விராலிமலை இருக்குமிடத்தை காட்டவே இவ்வாறு வேடம் பூண்டு வேங்கையை துரத்தி வந்ததாகவும் கூறுவர். 5 பூதமும் 6 சமயமும் மந்திரவேத புராண கலைகளும் 50 விதமான லிபிகளும் வெகுரு ஊப அண்டராதி சராச்சரமும் உயர் புண்டரீகனும் ஏக நிரவனும் அந்தி போலுருவானு நிலவோடு வெயில் காலும் சந்திர சூரிய தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏக வடிவ மதன் சொரூப மதாக உறைவதோ சிவயோகம் தங்களானவ மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமோ டேயு நெறியது பெருவேனோ முருகா இந்த தானவ சேனை கெடி பூக்க இந்திரலோகம் விபூதர் குடி பூக்க மண்டு பூத பசாசு பசி கெட மயிடா ஆரி
வன்கண் வீரி பிடாரி ஹரஹர சங்கராயன மேருகிரி தலை வண்டு தூளெழ வேலை உருவிய வயலூரா முருகா வெந்த நீரணி வேணி இருடிகள் வந்த பாசவிகார பரவச வென்றியாசை சமாதி முருகுகள் முளை கூடும் விண்டு மேல்மயிலாட இனிய களுண்டு காரளி பாட இதழி பொன் விஞ்சு வீசு விராலி மலையுரை பெருமாளே முருகா தங்களானவ மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமோடேயு நெறியது பெருவேனோ முருகா விராலி மலையுரை பெருமாளே நிராமய புராதன பராபரவராமிருத நிராகுல சிராதிக பிரபயாகி நிராச சிவராஜ தவராஜர்கள் பராவிய நிராயுத புராரிய அச்சுதன் வேதா சுராலய தராதல சராச்சர பிராணிகள் சொரூபம் இவர் ஆதியை குறியாமே துரால் புகழ் பராதின் கராவுள பராமுக துரோகரை தராசையுற்று அடைவேனோ இராகவ இராமன் முன் இராவண 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 இராஜனுக்கு உடன்மாய் வென்று இராகன் மலராணிஜ புராணர் குமராக்கலை இராஜ சொல்லவாரணர்க்கு இளையோனே விராகவ சுராதிப பொராதுத விராதட விராயண பராயண செரு ஊரா விராவிய குராவக பராரை முதிராவள விராலி வலை ராஜத பெருமாளே சுராலய தராதல சராச்சர பிராணிகள் சொரூபம் இவர் ஆதியை குறியாமே துரால் புகழ் பராதின கராவுள பராமுக துரோகரை தராசையுற்று அடைவேனோ விராலி மலை ராஜத பெருமாளே தூதாளரோடு காலன் வெறுவிட வேதாமுராரியோட அடுபடை சோராவலாரி சேனை பொடிபட மறைவே சோமா சிவா சிவாய நமவென மாமாய வீர கோர மூடன் ஈக்கல் சூர்மாள வேல ஏவும் வயலினில் இளையோ நே கூதாள நீப்ப நாக மலர்மிசை சாதாரி தேசி நாம கிரியை முதல் கோலால நாத கீத மதுகரம் அடசோ ஓலை கூராரல் தேரு நாரை மருவிய கானாறு பாயும் ஏ
கோனாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே முருகா வேதாள ஞானகீன விதரண நாதான் இல்லாத பாவி அனிஜவன் வீணாள் படாத போத தவமிலி பசுபா ஆச வியாபாரமோட யானோ உனதிரு சீர்பாத தூளி யாகி நரகிடை வீழாமலே சுவாமி திருவருள் புரிவா ஏ முருகா கோனாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பாரவே குவித்த தேவாதி தேவ சேவை செய்யும் முகமலரா ஆரும் சீராடு வீர மாது மருவிய ஈராறு தோளும் நீளும் வரியளே சீராக மோது நீப்ப பரிமள இருதா ஆளும் ஆராத காத வேடர் மடமகள் ஜீபூதமோ வல்லாரி மடமகள் ஆதாரபூதமாக வலமிடம் முறைவா ஆழ்வோம் ஆராயு நீதி வேலும் மயிலும் மெய்ஞானாபிராம தாப வடிவமும் ஆபாதனேனும் நாளும் நினைவது பெறவே ஏனோ முருகா ஏறாறு மாட கூட மதுரையில் மீதேறி மாறி ஆடும் இறையவர் ஏழேழு பேர்கள் கூறவர் பொருள் அதிகாரம் ஈடாய ஊம போல வணிகரில் ஓடோடியால விதி செய்த லீலா விசார தீரவரதர குருநா ஆதா கூறாழியால் வீய நினைபவன் ஈடேறுவார் பானுமறைவு செய் கோபாலராய நேயமுள திரு மருகோ ஓனே கோடாமல் ஆரவார அலையேறி காவேரி ஆறு பாயும் வயலியில் கோனாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே முருகா கோனாடு சூழ் விராலி மலையுரை பெருமாளே. இத்தலத்தில் பலகாலம் தங்கியிருந்த அருணகிரிநாதர் இத்தலத்து முருகனை தன் திருப்புகழில் உருகி பாடியுள்ளது இத்தலத்தின் பெருமைக்கு சான்று. வயலூரில் அருணகிரிநாதருக்கு காட்சி தந்த முருகன் விராலிமலைக்கு வரச் சொல்லியதால் இங்கு அருணகிரிநாதர் வந்துள்ளார். வயலூரிலிருந்து கிளம்பிய அருணகிரிநாதர் முருகப்பெருமான் சொன்ன விராலிமலை எங்கிருக்கிறது என்று வழி தெரியாமல் தவிக்கவே வேடன் ரூபத்தில் முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு வழிகாட்டி அழைத்து வந்தாராம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த தலம் விராலிமலை தலம்.